வணக்கம். என் பெயர் ஸ்ரீஜா. 3rd CS. இன்றைய செய்தி. பொது பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் குறைப்பு. 10 வீடுகளுக்கும் குறைவாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொது பயன்பாட்டு மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர்த்தியது. அதில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது பயன்பாட்டுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் பொது பயன்பாட்டுக்கான மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 8ம், நிரந்தர கட்டணமாக கிலோவாட்டுக்கு ரூபாய் 100ம் நிர்ணயிக்கப்பட்டது. இதற்கிடையே கடந்த ஜூலை மாதம் மீண்டும் பொது சேவை பிரிவுக்கான மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 8.15ஆகவும், நிரந்தர கட்டணம் கிலோவாட்டுக்கு ரூபாய் 102ஆகவும் உயர்த்தப்பட்டன. இந்த கட்டண உயர்வுக்கு பொதுமக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குறிப்பாக குறைந்த எண்ணிக்கை வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடுத்தர மக்களுக்கும் தினசரி வேலைக்கு செல்பவர்களுக்கும் வசித்து வருகின்றனர். பொது பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அவர்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே பொது பயன்பாட்டுக்கான மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து 10க்கும் குறைவான வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொது பயன்பாட்டு மின் கட்டணத்தை குறைக்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி ஒரு யூனிட் ரூபாய் 4.60 என்ற கட்டணத்தில் வசூலிக்கப்படும் என தெரிகிறது. இது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் மின்சார வாரியத்துடன் ஆலோசித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி.